அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாம். ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா இன்று மாலை நேரத்தில் 3:50 மணிக்கு தொடங்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா மாலை ஈவினிங் 4:42 முடிவடைகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மிகவும் எளிமையான பரிகாரத்தை இன்று இரவு செய்யுங்க. சப்போஸ் இன்று இரவு செய்ய முடியாதவங்க நாளைக்கும் தாராளமாக செய்யலாம். இந்த ஒரு பரிகாரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும், செல்வம் உங்களை தேடி வரணும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும், வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையை தவற விட்டுடாதீங்க. மிகவும் எளிமையானது தான். இந்த நார்த்து சைடு வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்று சூட்சம வழிபாடு பண்ணுவாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமான பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவும் கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். சகல செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். நீங்கள் எண்ணி வைக்க முடியாத அளவு கூட ஒரு கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக இது பெற்றுத்தரும். அதாவது இந்த வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழ்கிறதுக்கு இதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும். இன்று இரவு ஒரு 12 மணிக்குள்ள ஒரு தாம்பலத்தட்டு இல்லைன்னா சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. சுத்தமான தட்டாக இருக்கணும். சின்ன தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் குங்குமத்தில் தண்ணீர் கலந்து ஓம் அப்படின்ற மந்திரத்தை அந்த தட்டில் உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு பகுதி முழுசாக இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. உடஞ்ச கிராம்பு எடுக்காதீங்க. முழுசாக, அதாவது அந்த மொட்டு பகுதி அதில் இருக்கணும். அது போல் இருக்கிற கிராம்பு 5 எடுத்துக்கோங்க. இந்த 1 ரூபாயும் இந்த 5 கிராம்பையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் தாம்பலத்தட்டில் ஓம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள். அந்த தட்டுவை நீங்கள் பூஜை ரூமில் வச்சும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ ஹாலில் உட்காந்து கூட இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு மேட்டு பலகையில் உட்காந்து அந்த தாம்பலத்தட்டில் ஓம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. உங்கள் கையில் 1 ரூபாய் காயின் 5 கிராம்பு வச்சுருக்கீங்க. அதாவது அமாவாசை இரவு இன்றும் செய்யலாம், நாளைக்கு இரவும் செய்யலாம். ஏன்னா அமாவாசை இரவு தங்குற அமாவாசையை தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். அதனால் நாளைக்கு முழுவதும் அமாவாசை இருக்குது. அதனால் நாளை இரவும் இதை செய்யலாம். தாம்பலத்தட்டில் குங்குமத்தால் ஓம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதுக்கு மேலே 1 ரூபாய் காயினையும் இந்த 5 கிராம்பையும் வச்சுட்டு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம்ன்ட்டு ஒரு 108 முறை சொல்லுங்கள். ரொம்பவும் எளிமையானது தான். 108 முறை சொல்லுங்கள். சொல்ல முடியாதவங்க ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு மனதார மகாலட்சுமி தாயாரிடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி எண்ணெயிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் இல்லம் தேடி சகல செல்வங்களும் வரணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், வருடம் முழுவதும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பணம் எப்பொழுதும் என் கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 1 ரூபாய் காயின் 5 கிராம்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில், எல்லார் வீட்டுக்கும் வெளியில் மண் இருக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற சைடாக இருக்கிற மண்ணில் போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு அந்த 1 ரூபாய் காயினையும் அந்த 5 கிராம்பையும் அந்த மண்ணுக்குள்ளே போட்டு நீங்கள் மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1 ரூபாயும் 5 கிராம்பையும் மண்ணால் மூடி இருக்கீங்க, அதை சுற்றி ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் சுற்றி ஒரு ரவுண்டு உங்களுடைய கையால் மோதிர விரலால் நீங்கள் புதைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா காசு கிராம்பு, அதை சுற்றி ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணவரவில் அதிரடி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் தடை இல்லாமல் அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரோடைய சூட்சம வழிபாடு செய்கிற ஒவ்வொரு பூஜைக்கும் பலன் இல்லாமல் போகவே போகாதுங்க. அதாவது இன்னைக்கு விதையை நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு மரமாக வளர்ந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காதுங்க. நீங்கள் விதையாக வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது காய்கனிகள் உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். இதுபோல தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்கிறதும் ஒரு நாளும் வீண் போகாது. அது உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிலை மாறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சிடும். தரித்திர நிலை என்பதே இருக்காது. இந்த வழிபாடை இன்று இரவு ஒரு 9-10 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. இன்றைக்கி தவற விட்டால் நாளைக்கு இந்த வழிபாடை கட்டாயம் செய்ய. நான்வெஜ்ஜை சாப்பிட்டா செய்யக்கூடாதுங்க. மாதவிடாய் காலத்துலேயும் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க, உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவங்கள நீங்கள் தாராளம் செய்ய சொல்லலாம். அந்த தட்டில் ஓம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள். நாளைக்கு அந்த தட்டை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் ஏதாவது மரத்தில் இல்லைன்னா செடியில் ஊற்றிடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மண் இல்லை, நாங்கள் எங்கே போய் இதை புதைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொட்டியில் செடி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இருக்கிற மண்ணில் இதை புதைச்சிட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு, அதாவது எங்கேயும் கேப் இல்லாமல் அந்த ₹1 காயின் 5 கிராம்பை சுற்றி ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை தினம் தினம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.